தமிழக மக்கள் அனைவருக்கும் எனதுரிய வணக்கம். அதாவது இவ்வளோ சூட்லேயும் உனக்கு கிளுகிளுப்பு கேட்குதாடான்னு கேட்ட மாதிரி இன்றைக்கி காலையில் அதாவது இந்த இந்த 200 ஊபிஸ் எல்லாம் கூத்தடிச்சிட்டு இருக்காருங்க. அது இந்த உண்மையிலே பணத்துக்காக மாரடிக்கிறவனுங்கெல்லாம் இவ்வளோ சம்பவங்கள் நடந்தாலும் இப்படி தான் இருப்பாருங்க. இன்னைக்கு காலில் ஒருத்தரோட தலையை வெட்டி ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் ஒருத்தரோட தலையை வெட்டி கொண்டிருக்கானுங்க. எதுக்காக தெரியுமா? அவருக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், ஒரு பலசரக்கு கடை ஒன்று வச்சுருக்காரு. அந்த கடைக்கு அவருக்கு கடைக்கு வெளில உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருந்ததை தட்டி கேட்டதுக்கு தலையை வெட்டி கொண்டிருக்கானுங்க. அதுலேருந்து 2 நாளுக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். செஞ்சியில் ஒரு ஆசிரியர், பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற ஆசிரியரை வெட்டி ரோட்டுக்கு சைடில் போட்டிருக்காருங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், திருத்தணியில் வடமாநில இளைஞர் வெட்டினது, கோயம்புத்தூரில் ஓட வெட்டினது, திருப்பூரில், இங்கே செங்கல்பட்டில் காலேஜ் படிக்கிற பையனை வெட்டினது, வேளச்சேரியில், இவ்வளோ விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. கஞ்சா இன்னைக்கு சென்னை ஏர்போர்ட்டில் கஞ்சா பிடிச்சிருக்கானுங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இங்கே அராஜகம் நடந்துகிட்ருக்கு. மக்கள் ரோட்டில் போகிறவங்களுக்கு நிம்மதியாக போக முடியல. இவ்வளோ சம்பவங்கள் இருக்கும்போது இங்கே என்னென்னா இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதேன்னு சொல்லிட்டு பாட்டுக்கு வைப் பண்ணி ஒரு குரூப் ஆடிட்டுருக்கு. அதாவது உண்மையிலே என்னென்னா பணத்துக்கு மாரடிக்கிறவங்க இருக்காங்கல்ல, பணம் கொடுத்தா நான் பேசுகிறேன், இல்லைன்னா மக்களுக்காக பேச மாட்டேன். இந்த குரூப்பெல்லாம் இவ்வளோ சம்பவங்கள் இருக்கும்போது எப்படி அதை ஒரு இன்பத்துடன் கையாளுறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரில. அந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன், சைடில் ப்ளே பண்ணுறேன் பாருங்களேன். அதாவது தப்பாக எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் கொஞ்சம் இந்த டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதாவது என்னென்னா, சேகுவேரான்னு சொல்லிட்டு புதுசாக உருவாகி வராப்பில் இல்லை ஒரு பையன். அதை தாண்டி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச உங்களுடைய எப்படி சொல்கிறது, நீங்கள் எல்லாருமே ஒரு காலத்தில் கொண்டாடின ஒருத்தங்க, உங்களோட கனவு நாயகியாக வாட்டவர் என்னன்னாலும் நீங்கள் வச்சுக்கோங்க, நீங்கள் கொண்டாடி வளர்த்து விட்ட பொண்ணு தான் வைஷ்ணவி. ஸோ இவங்க எல்லாருமே ஒரே குரூப்பாக என்னென்னா ஜாலியாக நல்ல ஒரு பஸ்ஸில் ட்ரிப்பு போயிட்டு நல்லா கூத்தடிச்சிட்டு இன்பம் பொங்கும் வெண்ணிலாவுக்கு நல்ல ஒரு நடனத்துடன் ஆடுறது பாருங்களேன், எவ்வளோ அழகாக இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ரசிக்கிறாங்க நாட்டில் நடக்கிற எல்லா விஷயங்கள்லையும். கேட்டால் அரசியல்வாதிகளாம், அரசியல் விமர்சகர்களாம், இதை எப்படி பார்க்குறதுன்னு எனக்கு தெரில, சத்தியமாக எனக்கு புரியலை. நான் தினம் நம்மளுக்கு வந்து நியூஸ் வந்துகிட்டே இருக்குது. அங்கே ஒருத்தன் வெட்டுறான், இங்கே ஒருத்தன் வெட்டுறான். ஸ்கூலில் படிக்கிற மாணவர்கள் ஒருத்தர் ஒரு சின்ன பிள்ளை, திருநெல்வேலியில் சின்ன பிள்ளை, எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 வயசு இருக்கும். ஒரு இடத்துல அன்னதானம் சாப்பாடு போடுறாங்க, உள்ள வீட்டில் கேட்டால் என்னென்னா ஒடுக்கப்பட்ட ஜாதியை சார்ந்த பிள்ளை. அந்த பிள்ளைக்கு என்னையா தெரியும், பசினால் அது கேட்குது. அப்போ நீ அன்னதானம் போடுறதுக்கு தகுதியே இல்லை. இந்த பக்கம் என்னென்னா கரூரில் பழனியாண்டின்னு சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏ, திமுகவோட எம்எல்ஏ, ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் தகவல் எடுக்கிறதுக்காக குவாரிக்குள்ளே போயிருக்காரு. போன ஜேர்னலிஸ்ட்டை அவரோட பொருளை எடுத்து அடித்து அவருக்கு மேலே கேஸை போட்ட சம்பவம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சபாநாயகர் அப்பாவுக்கிட்ட கேட்கும்போது அப்படி எதுவும் நடந்த மாதிரி எனக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ப்ரெஸ் மீட்டில் பதில் சொல்கிறாரு. இந்தளவுக்கு ஜேர்னலிஸ்ட்டுக்கும் ரோட்டில் போகிற மக்களுக்கும் இந்தளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் என்னென்னா இன்னொரு ஊபி, அந்த ஃபோட்டோவும் போடுறேன். ஒரு பக்கம் என்னென்னா இந்த கேபிஒய் பாலா அவருடைய விஷயத்தில் கொஞ்சம் பூமாகி வந்தார்ல உமாபதி அவர்கள், ஷர்மிளா இப்போது கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த லைக் சென்னையில் வந்து ஹெலிகாப்டர் ஓடணுன்னா எனக்கு பணம் தந்தால் தான் அப்படின்னு சொல்லிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணிவிட்டு அவங்களுடைய லைக் சொந்தக்காரங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டிஎம்கேவோட உடன்பிறப்பு ஷர்மிளா. அதை தாண்டி இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த கூத்தடிச்சிட்டு இருந்தாப்புல இல்லை அந்த பையன் யாருன்னா சேகுவேரா. அதை தாண்டி விவரத்துடன் மக்களுக்காக உணர்ச்சியுடன் பேசக்கூடிய உடன்பிறப்பு இன்னொருத்தர் கோட்டீஸ்வரன், ரொம்ப இந்த சிறுவர்கள் எல்லாரையும் கூட்டு வச்சு லைக் அட்வைஸ் பண்ணுறேன்னு பேரில், ஏதோ நான் டேட்டா சொல்கிறேன்னு பேரில் பேசக்கூடிய நபர். அதை தாண்டி இதர சில்லறைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு, அதாவது என்னென்னா 200 ஊபிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் எப்படி இருக்கும்? ஒரு பக்கம் என்னென்னா ஒன்று சேர்ந்து அங்கே ஒரு கூத்து அடிச்சிட்டு இருக்காங்க, லைக் அது என்ன கூத்துங்கிறது எனக்கு தெரில. இன்னொரு பக்கம் என்னென்னா இங்கே பாருங்களேன், எல்லாம் உட்காந்து அதை டிஸ்கஸ் பண்ணுறாங்களாம், லைக் எப்படி இவங்க கட்டமைக்கிறாங்க, எப்படி வந்து ஒரு விஷயத்தை அல்காரிதம் செட் பண்ணுறாங்க, டிஎம்கே எப்படி வந்து எதிர்கட்சிகளை வந்து நம்ம வந்து கேள்வி கேட்கணும், எப்படி கண்டென்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறாங்களாம். என்னடே இதுக்கு பேர் தான் ஜேர்னலிசமா?
உன் ஜேர்னலிஸ்ட் ஒருத்தங்கள ஒரு எம்எல்ஏ அந்த மைக்கை வாங்கி அந்த கேமராவை ஸ்டாண்டை பிடிங்கி அடிக்கிறான். அதை கேட்குற சத்தியமாக சொல்கிறாங்க, ஒரு நாய்க்கும் வக்கில்லை. அதை கேட்குறதுக்கு ஒரு நாய்க்கு கூட வக்கில்லை. இந்த நாய்ங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு அங்கேருந்து எலும்பு துண்டு போடுவாங்கல்ல, அந்த எலும்பு துண்டை சாப்பிட்டுட்டு ஒரு பக்கம் கும்மால் அடிச்சிட்டோம், இன்னொரு பக்கம் என்னென்னா இந்த மாதிரி சேர்ந்து உட்காந்து மாரடிச்சிட்டோம் உட்காந்துட்ருக்குங்க. இப்படி ஒரு ஜேர்னலிசம், இப்படி ஒரு பத்திரிகை துறை இப்படி இருக்காங்கிறது சத்தியமாக எனக்கு கேவலமாக இருக்குது. இப்படி ஒரு தமிழ்நாட்டில் நம்ம எப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எப்ஸ்டீன்ஸ் ஃபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று வந்துச்சு. அங்கே ஜேர்னலிஸ்டெல்லாம் எப்படி எந்த அளவுக்கு ஆராய்ந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கும்போது இத்தனை லட்சம் ஃபைல்ஸ், இத்தனை லட்சம் வீடியோஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒவ்வொரு டேட்டாஸும் பார்க்கும்போது அவன் ஜேர்னலிஸ்டா நீ ஜேர்னலிஸ்டாடா? நீ புரோக்கர் வேலை பண்ணிகிட்ருக்க. அங்கேருந்து துட்டை வாங்கி இங்கே பேசி, இங்கேருந்து துட்டை வாங்கி அங்கே பேசி. அதாவது இப்போது பார்த்துருந்தேன், இந்த உமாபதி அவர்கள் சமீபத்தில் பீகார் தேர்தல் நடந்துச்சுல, அப்போ பீகாருக்கு வடநாட்டுக்கு போய் அங்கே இருக்கிற ஊரெல்லாம் எப்படி இருக்குது, பிஜேபி ரூல் பண்ணுற ஊரெலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், இன்னும் பட்டிக்காட்டாக தான் இருக்குது, இன்னும் அவங்க டெவலப்பே ஆகலை அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற சீனெல்லாம் காணிச்சு. இன்னும் ரிக்ஷா வண்டியில் தான் அப்படி போயிட்டுருக்கான், இன்னும் வெளிப்புறத்தில் தான் மலம் கலந்துட்டுருக்கான், லைக் போயிட்டுருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் கவர் பண்ணி போட்டிருந்தார். எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான், நீ வளர்கிற நாடுன்னு சொல்கிற, சாரி எது தமிழ்நாடு வளர்கிற நாடுன்னு சொல்கிற, அப்போ நீ யார் கூட உன்னை கம்பேர் பண்ணணும்? கீழே இருக்கிற நாடு கூட நீ கம்பேர் பண்ணணுமா, இல்லை உனக்கு மேலே இருக்கிற நாடு கூட கம்பேர் பண்ணி நம்ம எப்படி நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை, எப்படி நம்மளுடைய ஒவ்வொரு வளத்தையும் டெவலப் பண்ணலாம் நீ பார்க்கணுமா? ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுங்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நேச்சுரல் டெவலப்மெண்ட்டாக இருக்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட்டாக இருக்கணும். இந்த ரெண்டு டெவலப்மெண்ட்டையும் ஃபோக்கஸ் பண்ணால் தான் ஒரு சஸ்டைனபிள் டெவலப் ஆகக்கூடிய ஒரு நாடு தமிழ்நாடு. அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீ கேரளா கூட தானே கம்பேர் பண்ணியிருக்கணும். அங்கே போய் பாரு, உனக்கு உன் மூக்கை உடச்சி விடுவான். அந்த அளவுக்கு டெவலப்டான ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டாக இருந்துகிட்டு இருக்கிற ஒரு மாநிலம் கேரளா. இங்கே இருக்கிற கனிமூலத்தை எல்லாம் அவங்க அழகாக எடுத்துகிட்டு அவனோட கனிமூலத்தை அழகாக ப்ரொடெக்ட் பண்ணிட்டு அந்தளவுக்கு அவனோட நாடை சேஃப் அண்ட் செக்யூர்டாக வச்சுருக்கான். ஒரு பெண்கள்லாம் எந்தளவுக்கு சுதந்திரமாக போகிறாங்க தெரியுமா? வாட் எவர். இப்போ நீங்கள் அந்த கேரளாவை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற இப்போது ஒரு பெரிய இஷ்யூவானது வந்து கேரளாவில் ஒரு பொண்ணு ஃபேமஸ் ஆகிறதுக்காக ஒருத்தரோட பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது அவர் இப்படி என்கிட்ட இப்படி இடிச்சிட்டாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ எடுத்து வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு கேரளாவில் ஒரு யானை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு அன்னாசி பழத்தில் வெடி வச்சு கொடுத்து அது செத்துருச்சு. இந்த மாதிரி அவங்களுடைய சில ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டீஸை சில விஷயங்கள் அப்பப்போ பார்க்க முடியுமே தவிர, இங்கே நீ பார்க்குற மாதிரி தினம் வெட்டு, ஆசிரியருக்கு வெட்டு, அதை தாண்டி குழந்தைங்களுக்கு படிக்கிற பசங்களுக்கு வெட்டு, நல்லா படிச்சுட்டான் அவன் தாழ்ந்த ஜாதின்னு சொல்லிட்டு அவனோட கையை வெட்டுறது, இவன் தாழ்ந்த ஜாதின்னு சொல்லிட்டு அவன் சாப்பாடு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெளில துரத்துறது, கேமராவை ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசமாக உள்ளே போயாச்சுன்னா அவனை கேமராவை பிடிங்கி அடிக்கிறது, இந்த வேலையெல்லாம் நடந்துட்டுருக்கா. நீ அங்கே தானே போய் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கணும். நீ ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக இருந்தால் நீ அங்கே போய் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கணும். இங்கே வந்து பீகாருக்கு போய் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு அங்கே இருக்கிற பாண்டேலாம் இங்கே வந்து நல்லா இருக்காங்க, அங்கே இருக்கிற கட்சியெல்லாம் இங்கே வந்து ஆட்சி பண்ணியாச்சுன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்படி ஒரு தற்கொலைத்தனமான ஜேர்னலிஸ்டெல்லாம் நம்ம வச்சுட்டு பார்த்துட்ருக்க வேண்டிய தளபதியை பாருங்களேன். இந்த உடன்பிறப்புகள்லாம் சத்தியமாக சொல்கிறேன், அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணிட்டுருக்காங்க. அந்த வீடியோவோட அந்த பர்டிகுலர் அந்த எல்லாரும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்கல்ல, அந்த வீடியோட கமெண்ட்டை பார்க்கும்போது தான் சத்தியமாக சந்தோஷமாக இருந்துச்சு. மக்கள் உண்மையிலே ஏமாளிகளாக இல்லை. நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, ஒருவேளை மக்கள்லாம் ஓகே எல்லா ஜேர்னலிஸ்டெல்லாம் பக்காவாக உட்காந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க மக்களோட பிரச்சனைகளை, இது ஒரு நல்ல விஷயம், வரவேற்கக்கூடிய விஷயம்னு சொல்லிட்டு கமெண்ட் போடுவாங்கன்னு பார்த்தா பூரா ஊப்பிகளும் ஒன்று சேர்ந்துட்டானுங்க, பூரா அறிவாலய உடன்பிறப்புகளும் ஒன்று சேர்ந்துட்டானுங்க, எலும்பு துண்டுகள் எல்லாம் ஒன்றா இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு கீழே ஃபுல்லாக கமெண்ட். அதாவது மக்களோட பிரதிபலிப்பை இன்றைக்கி இருக்கிற இந்த டிஜிட்டல் மீடியத்தில் இந்த கமெண்ட் செக்ஷனில் பார்க்கலாம். கமெண்ட் செக்ஷனில் அந்தளவுக்கு மக்கள் தெளிவாக இருக்காங்க. ஆனால் இவனுங்க என்னென்னா, இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ்னு ஒரு கூட்டம் சுற்றிட்டுருக்கு. எல்லாத்துக்கும் ஒன்று தான், இந்த வைஷ்ணவிக்கும் சரி எல்லாருக்கும் அவங்களோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிச்சு பாருங்களேன். வாட் எவர் வைஷ்ணவியோ இல்லை ரோஸ்ட் பிரதர்ஸோ இல்லை இவங்க எல்லாருமே ஒரு சிச்சுவேஷனுக்கு, அதாவது இன்றைக்கி எனக்கு பணம் வேணும், நான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, கட்சியிலேருந்து பணம் கொடுக்குறாங்க, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில். இப்போ நானே வைஷ்ணவி இடத்துல இருக்கேன், நான் டிவிக்கில் இருக்கிற வரைக்கும் என்னை எல்லோரும் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. ஆனால் நான் ஒரு சின்ன பொண்ணு,
சின்ன பொண்ணாக இருக்கிற பட்சத்தில் எனக்கு ஒரு ஃப்யூச்சர் இருக்குது, அப்போ நான் வளரணும். ஸோ அப்போ எனக்கு அரசியல் எதிர்காலம் அப்படிங்கிற ஒரு ஃப்யூச்சர் பார்க்கும்போது திமுகவில் போனால் கண்டிப்பாக ஜொலிக்க முடியாது. ஸோ அப்போது நான் டிவிக்கேல இருந்து மக்களுக்கு பணியாற்ற வேலையை தான் நான் பார்க்கணும். அதை தானே நான் முடிவு பண்ணியிருப்பேன். ஆனால் வைஷ்ணவி என்ற அந்த பொண்ணு இல்லை, இந்த 2 பிரதர்ஸ் வாட்டெவர், அவங்க ஊபியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். நம்ம வந்து திமுகவுக்கு போனால் கண்டிப்பாக நல்லா துட்டு கிடைக்கும். மாதம் 5 லட்சம் 6 லட்சம் 7 லட்சம் கொட்டி கொடுப்பாங்க. நம்ம வாழ்நாளிலே பார்க்காத காசு. ஸோ இவ்வளோ பணம் மாதம் மாதம் வரும்போது 10 மாதம் வந்தாலும் அது கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபா ஆகிடுச்சு. இவ்வளோ பணம் கொடுக்கும்போது இதை நம்ம என்றைக்கு டிவிக்கேலேருந்து சம்பாதிக்கிறதுக்கு? என்ன மிஞ்சி போனால் இந்த பயலுங்க எல்லாம் அன்ஃபாலோ பண்ணுவானுங்க. 3.5 லட்சம் ஃபாலோவர்ஸ் என்ன ஒரு 1.5 லட்சம் ஃபாலோவர்ஸாக கம்மியாகும். அதை தாண்டி வந்து என்ன தான் நம்ம இழிச்சிட்டு ஃபோட்டோ போட்டோன்னா எல்லாம் வந்து லைக் போட தான் செய்வானுங்க. இன்னும் ஒரு 2 வருஷம் உடன்பிறப்பாக இருந்துட்டு அதுக்கடுத்து டிவிக்கு போயிட்டு அங்கே போய் ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோன்னா, ஐயோ நான் தவறாக செஞ்சுட்டேன், சின்ன வயசில் எனக்கு விவரம் தெரியாத வயசில் எங்கள் அம்மா தப்பாக லீட் பண்ணனால நான் இப்படி இருந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டோன்னா இந்த பயலுங்கெல்லாம் வாலாட்டிட்டு திருப்பி வந்துடுவானுங்க. நம்ம சம்பாரிச்சது மாதிரி ஆச்சு, ரொம்ப கான்ட்ரவர்சியாக வைரலானது மாதிரியும் ஆச்சு, திருப்பியும் டிவிக்கு வந்து செட்டில் ஆன மாதிரியே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலைப்பாடு தான் இந்த வாயை வாடகைக்கு விட்டு பொழைக்கிற இந்த குரூப்பு. எங்களுக்கு தெரியாதா? நான் அது இன்ஸ்டாகிராமில் 5 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்குது, யூடியூப்பில் நம்ம சேனல் சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் கொடுத்த ஆதரவு எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஷார்ட் பீரியடில் நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4.5 மாதம் இருக்கும் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு வீடியோமாக போஸ்ட் போட ஆரம்பித்து 0 to இன்றைக்கி 1,57,000 ஃபாலோவர்ஸ் வந்திருக்கும். இவ்வளோ பெரிய க்ரோத். ஃபேஸ்புக்கில் 1.25 லட்சம் ஃபாலோவர்ஸ், இன்ஸ்டாகிராமில் 5 லட்சம், கிட்டத்தட்ட 4.5 லட்சம் ஃபாலோவர்ஸ். இவ்வளோ கொண்டு வந்திருக்கோம். நம்ம நினச்சிருந்தோன்னா நமக்கு இருக்கிற இந்த ரீச்சை வச்சு டிஎம்கே கிட்ட சார் எனக்கு ஒரு 10 லட்சம் கொடுங்கன்னு கொடுக்க மாட்டான். அங்கெல்லாம் அண்டாக்கெல்லாம் அங்கே இருக்கிற அண்டா குண்டாய்க்கெல்லாம் 6 லட்சம் 7 லட்சம் விளாசிட்டு இருக்கானுங்க. ஏன் நம்மளுக்கு வாங்க தெரியாதா? நம்ம மக்களை வந்து ஏமாற்றிட்டு அந்த பக்கம் போய் செட்டில் ஆக தெரியாதா? நம்மளுக்கும் கஷ்டம் இருக்குது, நம்மளுக்கும் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. ஆனால் பார்க்குற மக்களோட வாழ்க்கையை நம்ம நினச்சி தானே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த நாய்ங்க மாதிரி நம்ம எல்லோரும் போயாச்சுன்னா அந்த நாய்க்கும் நம்மளுக்கும் என்னையா வித்தியாசம்? அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் தான் பலர் வந்து வாயை வாடகை விட்டு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கூத்தடிச்சிட்ருக்காங்க. இப்படி ஒரு ஜேர்னலிசம் எல்லாம் நம்ம பார்க்குறோங்கிறது நம்ம தலையெழுத்தாக போயிடுச்சுங்கிற ஒரு வருத்தத்துடன் முடிவு செய்கிறேன் இந்த காணொலியை. நல்ல ஒரு பத்திரிகை துறையை எதிர்பார்த்தும் நான் இப்போது ஜேர்னலிசம் பண்ணிகிட்ருக்கேன். காலேஜில் ஒரு நல்ல பத்திரிகையாளராக வரணுங்கிறது நான் விரும்புகிறேன். உங்களோட அனைத்து ஆதரவுடன் பயணிப்போம். நன்றி, வணக்கம்.